ஒரு மாசத்துல கட்ட பையன் எவ்வளவு கடமானியா? ஏங்க வாங்கின கடன் 1,90,000 ரூபாய் தான். அத தவணையில திருப்பி கட்ட 10 வருஷம் டைம் இருக்கு. அதான் பேங்க் அக்ரிமெண்ட். அத ஒரு மாசத்துல கட்ட சொல்றதுக்கு நீங்க யாருங்க? பேசுங்களா? இந்த வீடியோல பார்த்த மாதிரி நீங்க எஜுகேஷன் அமௌண்ட் கட்டலன்னு சொல்லி உங்களை தகாதவாதிகள் திட்டியோ இல்ல உங்களை அடிச்சோ இல்ல உங்க வீட்டுல இருக்க பொருட்களை எடுத்துட்டு போனாலோ இல்ல உங்களுக்கு சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டாரோ என்ன பண்றதுன்னு தெரியலையா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை அட்வொகேட் இந்த மாதிரி லோன் கொடுக்குற பட்சத்துல நம்ம வந்து ஒரு 3 டிவோ இல்ல 4 டிவோ கட்டல அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து நம்ம மேல வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். அந்த லீகல் நோட்டீஸ்ல என்ன மாதிரி இருக்குன்னா நம்மளை வந்து எச்சரிக்கைப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு அறிக்கையாவே வந்து அந்த லீகல் நோட்டீஸ் இருக்கணும். லீகல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ஏன் நம்ம பணம் கட்டலாம் அப்படின்னு ரிப்ளை நோட்டீஸ் நம்ம அனுப்பலாம். அப்படி நம்ம கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ற பட்சத்துல ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு போலீஸ் அதிகாரி கூட இந்த சீன்ல பார்த்த மாதிரி போய் பண்ண முடியாது. இப்ப இந்த மாதிரி பண்ண எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பண்ணலாங்க. அவங்க உங்களோட தகாத வார்த்தையை திட்டிருக்காங்க, உங்களை அடிச்சிருக்காங்க, உங்களோட சர்டிபிகேட் உங்களை அனுமதி இல்லாம வந்து எடுத்திருக்காங்க, உங்க வீட்டுல இருக்க பொருளை வந்து எடுத்திருக்காங்க. இதுக்காக வந்து பிஎன்எஸ் ஆக்ட் கீழே வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த மாதிரி